சுவாமி சரணம். சுவாமியை சரணம் ஐயப்பா. அனைத்து ஐயப்ப உறவுகளையும் வணங்கி இன்று நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளுடைய சரணத்தால் சகலம் நடக்கும் வாட்ஸ்அப் சன்னதி மூலமாக கடந்த 2 ஆண்டுகளாகவே எரிமலையில் பெருவழி பாதைகளில் அன்னதான திருப்பணி மிக சிறப்பாக நடத்தி முடிச்சிருக்கோம். இது அனைத்து சுவாமிமார்களுக்கும் அறிந்த ஒன்றாக இருந்தாலும், இந்த ஆண்டு நம்மளுடைய சரணத்தால் சகலம் நடக்கும் வாட்ஸ்அப் சன்னதி மூலிமா ஜனவரி 3, 4, 5 ஆகிய 3 தினங்களில் அன்னதான திருப்பணி செய்யலாம் அப்படின்னு நம்முடைய வாட்ஸ்அப் சன்னதி மூலியமாக கலந்து ஆலோசித்து ஒரு முடிவெடுத்து, இந்த அன்னதான திருப்பணியானது கடந்த 1 மாத காலமாகவே அதற்கான முயற்சிகள், அதற்கான பேச்சுவார்த்தைகள், அதற்கான இடத்தேர்வுகளை முன்னின்று நடத்தினோம். அதன் ஒரு பகுதியாக நம்ம எரிமலையில் நவம்பர் 3ஆம் தேதி சென்று அங்கே உள்ள இடங்களை தேர்வு செய்யும் பொழுது எல்லா இடங்களிலும் பணம் ஒன்றே குறிக்கோளாக இருந்தது. ஒவ்வொரு இடத்துக்கு நம்ம போய் அன்னதானம் போட போகிறோம் அப்படின்னு அவங்களுடைய நினைப்பு என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டிலேருந்து இங்கே வர்றாங்க, அப்போ அவங்க பணம் நிறையா வச்சுருப்பாங்க, அன்னதானம் செய்கிறாங்க அப்படின்றதுக்காக அந்த இடத்தோட வாடகையை சொல்ல முடியாத அளவிற்கு உயர்த்தி பேசினாங்க. ஆனால் நம்மளுடைய திருப்பணி என்பது உங்களுக்கு தெரியும், நம்ம மிகப்பெரிய ஒரு குழுக்களோ எதுவும் கிடையாது. ஒரு சாதாரண கடைக்கோடி தொண்டனும் ஒவ்வொருத்தரும் கொடுக்குற ஒவ்வொரு ரூபாயும் 100 ரூபாய் வைத்து இந்த அன்னதான திருப்பணி நம்ம செஞ்சுட்டு வர்றோம். அது எல்லாத்துக்கும் தெரியும். அந்த அன்னதான திருப்பணி எந்த ஒரு குறையில்லாமல் நடக்குன்றதுக்காக தான் ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம பார்த்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதோட பலன் கடந்த 2 ஆண்டுகளாக எந்த ஒரு தங்கு தடையின்றி அன்னதான திருப்பணி நடந்தது. 3ஆம் ஆண்டும் நமக்கு எரிமலையில் ஒரு இஸ்லாம் மதத்தைச் சேர்ந்த ஒரு நண்பர் மூலியமா இவர் எப்படி நமக்கு பழக்கமானார் அப்படின்னா, சென்ற ஆண்டு நம்முடைய அன்னதான திருப்பணி எரிமலையில் நடக்கும் பொழுது உணவு அளவுக்கு அதிகமாக இருக்கும் பொழுது அந்த உணவை பக்தர்களை கொண்டு போய் சேர்க்கணுன்றதுக்காக ஒரு ஆட்டோ நம்ம பேசும் பொழுது, அந்த ஆட்டோவுடைய ஓனர் ஒரு இஸ்லாம் மதத்தை சேர்ந்த நண்பர். அவர் சொன்னார், ஒன்றும் கவலைப்படாதீங்க, உங்களுடைய அந்த பரிதவிப்பு என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. இந்த அன்னதானத்தை பெருவழியில் என்னுடைய கடை இருக்குது, அந்த இடத்துல நீங்கள் தாராளமாக செய்யுங்க, யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க சொல்லும்போது அவரே கூட இருந்து அந்த அன்னதான திருப்பணியை நமக்கு முடிச்சு கொடுத்தாரு பெருவழியில். இந்த ஆண்டும் அவரை தொடர்பு கொண்டு இந்த விஷயத்தை சொன்னோம். அந்த மாதிரி எல்லா இடத்துலையும் எங்களுக்கான அனுமதிக்கான தொகை அதிகமாக இருக்குது, ஒன்றுமே புரியல அப்படிங்கும்போது உடனே அவர் எரிமலை தான் கிளம்பி வந்தார். வந்திருந்து முன்னிருந்து அவர் ஒரு இடத்த எனக்கு சூஸ் பண்ணி சொன்னார். அங்கே போய் அவரோடு சேர்ந்து நம்ம பேசும் பொழுது நமக்கான ஒரு நல்ல ஒரு இடத்தேர்வு என்பது முடிந்து விட்டது. சரிங்களா? எரிமலையில் ஃபஸ்ட் ஆண்டுக்கு மேற்புறத்தில் இருக்கக்கூடிய ஒரு பார்க்கிங் ஏரியாவில், மகரஜோதி பார்க்கிங்கில் நமக்கான அன்னதான திருப்பணிக்கு இடம் தேர்வு செய்யப்பட்டுள்ளது. வருகின்ற ஜனவரி 3, 4, 5 தினங்களில் இந்த அன்னதான திருப்பணி நடக்கும். ஏற்கனவே சென்ற 2 ஆண்டுகளாக நடந்த அன்னதான திருப்பணியான எல்லா விஷயமே உங்களுக்கு வெளிப்படைத்தன்மையோடு தெரிஞ்சிருக்கும். இந்த ஆண்டும் அது 100% உண்மையாக இருக்கும். ஏன் அப்படின்னா, இந்த மண்டல மகர விளக்கு காலங்கள் வந்துட்டாவே இந்த உலகளாவிய ஒரே பேச்சு சபரிமலை பற்றி தான் இருக்கும். ஏன்னா ஐயப்பன் என்பவர் ஒரு அன்னதான பிரபு என்று எல்லாருமே சொல்கிறோம். ஐயப்பன்னா அன்னதானம், அன்னதானம்னா ஐயப்பன், அதை யாராலும் பிரித்து பார்க்க முடியாது என்பதற்கு எடுத்துக்காட்டாக எத்தனையோ அன்னதான நிகழ்வுகள் ஒவ்வொரு கிராமங்கள்லேயும் நடக்கும். அதே போல் இந்த அன்னதான திருப்பணி என்பது அங்கே வரக்கூடிய பக்தர்களுக்கு வயிறார உணவளிக்கணும் ஒரே நோக்கத்தால் தான் இந்த சரணத்தால் சகலம் நடக்கும் வாட்ஸ்அப் சன்னதி இந்த அன்னதான திருப்பணியை செய்து வர்றோம். அதே போல் இந்த ஆண்டும் உங்களுடைய பேராதரவை நாங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறோம். இந்த அன்னதான திருப்பணியில் உங்களால் முடிந்த நிதி உதவியாகவோ பொருள் உதவியாகவோ, இல்லை சுவாமி என்னால் நேரில் சேவை செய்ய முடியும் அப்படின்றவங்க தாராளமாக கீழே என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், அதில் இணைந்து இந்த அன்னதான திருப்பணி பங்கெடுத்துக்குங்க. கண்டிப்பாக இந்த அன்னதான திருப்பணி ஐயனின் ஆசியோடும் உங்களுடைய பேராதரவோடும் சிறப்பாக நடக்கணும்னு எல்லாம் வல்ல இறைவனை நாங்கள் பிரார்த்தனை பண்ணுறோம். அதே போல் என்னுடைய வங்கி எண்ணையும் கீழே கொடுத்துருக்கோம், ஜிபே நம்பர், ஃபோன்பே நம்பரும் கொடுத்துருக்கோம். நேரில் சேவை செய்ய வர்றவங்க என்னுடைய வாட்ஸ்அப் லிங்கில் உங்களுடைய டிடியில் உங்களுடைய அட்ரஸையும் கொடுத்துருங்க. கண்டிப்பாக இந்த திருப்பணியில் அனைவரும் சேர்ந்து இந்த திருப்பணியை சிறப்பாக நடத்தி முடிப்போம்னு நம்பிக்கையோடு இருக்கிற பகவானே. அதே போல் நம்மளுடைய சரணத்தால் சகலம் நடக்கும் வாட்ஸ்அப் சன்னதி மூலியமாக சபரிமலையில் நடக்கின்ற மண்டல மகர விளக்கு காலங்களில் நடக்கக்கூடிய மாற்றங்கள், கூட்ட நிலவரங்கள், அங்கே நடக்கக்கூடிய சில புதுவகையான மாற்றங்களை
பெருவழிப்பாதையில் நடக்கக்கூடிய மாற்றங்களை உடனுக்குடனாக நம்ம வாட்ஸ்அப் சேனல் மூலியமாகவும் நம்முடைய யூடியூப் சேனல் வழியாகவும் இதை நம்ம தெரியப்படுத்துகிறோம். இந்த வாட்ஸ்அப் சேனலில் இணைந்து உங்களுடைய திருப்பணியும் நீங்கள் தொடங்க ஆசைப்பட்டீங்க அப்படின்னா கீழே நம்முடைய வாட்ஸ்அப் லிங்கையும் கொடுத்துருக்கோம். தாராளமாக இணைஞ்சு இது அனைவரும் ஒன்று சேர்ந்து இந்த பயணத்தை தொடங்கலாம்னு எங்களுக்கு பெரிய ஒரு ஆசை பகவானே. அதை உங்கள்கிட்ட ஒரு கோரிக்கையாக வைக்கிறோம். விருப்பம் உள்ளவர்கள் தாராளமாக இணையலாம். சரிங்களா? அதே போல் நம்முடைய வாட்ஸ்அப் சன்னதியோட தாரக மந்திரமான பக்தனுக்கு செய்யும் சேவை பகவானுக்கே செய்யும் சேவையாகும் என்ற ஒரே நோக்கத்துக்காக தான் இந்த தளம் ஆரம்பிக்கப்பட்டது. கண்டிப்பாக இந்த தளத்திற்கு தலைவர் பொருளாளர் ஒருவர் மட்டுமே, அவர் சபரிமலை ஸ்ரீ தர்ம சாஸ்தா மட்டுமே என்பதை தெரிவித்துக்கிறோம். சுவாமி சரணம், சுவாமியை சரணம் ஐயப்பா. சாமி சார் ஐயப்பா, வரிசை நின்று வாங்க ஐயப்பா. எவ்வளவு வேணா கேட்டு வாங்கி சாப்பிடுங்க ஐயப்பா, வேஸ்ட் பண்ணிடுவாங்க ஐயப்பா. ஐயப்பா கொஞ்சம் பொறுமை. சாமி அண்ணா சாப்பிடுங்க இப்போ, வாங்க சாப்பிட்டு போங்க இப்போ. அண்ணா சாமி அண்ணா வாங்க இப்போ. அண்ணா உட்காரு சாப்பிடுங்க இப்போ. வாங்க இப்போ அண்ணா சாப்பிடுங்க. அண்ணா இப்போ வாங்க. Leiba.